ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க தயிரை சாப்பிடவே கூடாதான். அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய உணவு வகைகளில் தயிர் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான உணவுகளில் ஒன்று தான். கால்சியம், விட்டமின் B2, விட்டமின் B12, பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் தயிரில் அதிகமாக இருக்கு. அழகு நன்மைகளை தரக்கூடிய தன்மை கூட இந்த தயிருக்கு இருக்கு. குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர எல்லோரும் தயிரை விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலான மக்கள் கோடை காலத்தில் மட்டுமாவது தயிரை விரும்பி சாப்பிடுவாங்க. குளிர் மற்றும் மழை காலத்தில் மக்கள் தயிர் சாப்பிட்றத குறைச்சிக்கிறாங்க. தயிரை அளவாக சாப்பிட்றதன் மூலமாக அதன் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பல நன்மைகள் இந்த தயிரில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் தயிர் சாப்பிட்றதுனால சில பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமும் தயிர் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், தயிரை யார் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுத்துரும். ஏன்னா தயிரில் அதிக அளவு கொழுப்பு இருக்கிறதுனால நீங்கள் தயிரை அதிகப்படியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. தினமும் ஒரு சின்ன கிண்ணம் தயிர் சாப்பிட்றத நீங்கள் கட்டுப்படுத்தணும். தயிரில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதுக்கான நன்மைகள் நம்ம பெறுவதிலையும் தீமைகள் ஏற்படுவதும். மலச்சிக்கல், பலவீனமான செரிமான அமைப்பு இருந்துச்சுன்னா அதிகமாக தயிர் சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இது மலச்சிக்கலை ஏற்படுத்திடும். ஒவ்வொரு நாளும் அதிக அளவு நீங்கள் தயிர் சாப்பிட்றப்ப இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுட்டு குறைவான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2-3 முறை மட்டும் தயிர் எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். சளியை அதிகரித்து விட்டுரும். குளிர்காலங்களில் தயிர் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு ஆயுர்வேதம் கூட சொல்லுது. ஏன்னா இது சுரப்பியினுடைய சுரப்பை அதிகரிக்குது, சளி சுரப்பியையும் அதிகரிக்குது. இதனால ஆஸ்துமா, சைனஸ், சளி, இருமல் இது மாதிரியான சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். வீக்கத்தை கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எலும்பு முறிவு அபாயத்தை அதிகரிக்குது. தயிரில் கேலக்டோஸ் இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தூண்டுறதுனால ஆக்சிஜனேற்ற அழுத்தம், ஹைப்பர் கிளைசெமியால் ஏற்படக்கூடிய நாள்பட்ட அலர்ஜி, இதய நோய், எலும்பு பலவீனத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கு. எலும்பு பலவீனம், எலும்பு முறிவு அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை கூட தயிரில் இருக்கு. சுவாச நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தயிரை தவிர்த்துறதே நல்லது. ஆஸ்துமா நோயாளிகள், இருமல் மற்றும் சளியால் பாதிக்கப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது சுவாச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நைட்டில் தயிரை சாப்பிடக்கூடாது. ஏன்னா தயிரில் சளியை ஊக்குவிக்கக்கூடிய பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பால் குடிக்கலாம். லாக்டோஸ் சகிப்புத்தன்மையற்ற நபர்களால் கூட ஜீரணிக்கக்கூடியது பால், தயிரும் கூட. இருந்தாலும் தயிரை அதிகமாக சாப்பிடாம பார்த்துக்கிறது நல்லது. மூட்டு வலி ஏற்படலாம். பாலிலிருந்து தயாரிக்கிற உணவுகளில் அதிக அளவு நிறைவுறா கொழுப்புகள் இருக்கு. அதனால அதை அதிக அளவில் நம்ம சாப்பிட்றப்ப பாலில் இருக்கக்கூடிய கலவைகள் இருக்குல்ல, அது தயிர்லையும் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு அடர்த்தியை பலவீனப்படுத்தலாம். இதன் காரணமாக மூட்டு வலி நோயாளிகளுக்கு மூட்டு வலி அசௌகரியம் இன்னும் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் கூட இருக்கு. தயிரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். தயிர் அப்படிங்கிறது ஒரு புளிப்பு உணவு அப்படிங்கிறதுனால கீழ்வாதம் இருக்கிறவங்க தயிரை தொடவே கூடாது. ஏன்னா புளிப்பு உணவுகள் இருக்குல்ல, அது உங்களோட மூட்டு வலியை இன்னும் அதிகரித்து விட்டுரும். பலவீனமான செரிமான அமைப்பு இருக்கிறவங்க தயிரை சாப்பிட வேணாம். நீங்கள் அடிக்கடி அமிலத்தன்மை, ஜீரணம், அமில ரிஃப்ளெக்ஸ் இது மாதிரியான பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் மந்தமாக இருக்கும். அதனால இந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தயிரை நைட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இரவு நேரத்தில் நீங்கள் தயிரை சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு உடல்நல அசௌகரியங்களை கூட ஏற்படுத்திடலாம். டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தயிர் பகல் நேரங்களில் சாப்பிட்றது தான் நல்லது. நீங்கள் தயிரை சாப்பிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மதிய நேரத்தில் சாப்பிடலாம்.
முடிஞ்ச வரை தயிரை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்றது நல்லது. அதுலேயே சர்க்கரை சேர்க்கறதெல்லாம் ஆரோக்கியமற்றது தான். ஏன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையை தேவையில்லாமல் இதோட சேர்த்து சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். அது உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். குறிப்பு: உங்களுக்கு தயிர் சாப்பிட்றதுனால ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோவில் யாரெல்லாம் தயிரை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.